ஹாய் எவ்ரிவன். நீங்கள் கண்ணாடி ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்மைல் சர்ஜரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சில பேர் இந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. அது யாரெல்லாம்ன்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு 18 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா ஆர் பவர் ஸ்டேபிளாக இல்லை, ஒரு 1 இயருக்கு கூட ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணணும். அண்ட் இதை தவிர உங்களோட கார்னியா ஹெல்த்தியாக இருக்கணும். கண்ணில் வேறு எதுவும் பிரச்சனை, ஸ்கார் இல்லை இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கெரட்டோகோனஸ்ன்ற ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. உங்களோட ரெட்டினா ஹெல்த்தியாக இருக்கணும். டயபெட்டிக் ரெட்டினோபதி இல்லை குளோக்கோமா அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்ததுன்னா இதை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ பவர் -1லேருந்து -10 வரைக்கும் நம்ம இந்த ஆப்ரேஷன் பண்ணலாம். பட் அது தாண்டி போச்சுன்னா நம்ம ஐசிஎல் மாதிரி சர்ஜரி பண்ணணும். அண்ட் சிலிண்ட்ரிக்கல் பவர் -3க்கு மேலே போச்சுனாலும் பிரச்சனை. பட் பவர் இதுக்குள்ளே இருந்தாலுமே உங்களோட கார்னியா திக்னஸ் அடிக்குவேட்டாக இருந்தால் தான் இந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும். ப்ரெக்னென்ட்டாவோ இல்லைனா பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருந்தீங்கனாலோ உங்களோட பவர் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ அதனால் அந்த பீரியட் தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தழும்பு வரதுக்கான டெண்டன்சி இருந்தாலும் இந்த ஆப்ரேஷன் அவாய்ட் பண்ணலாம். கண்ணில் ஏதாவது புறை இருக்குது, யூஸ்வலாக வயசானவங்களுக்கு தான் வரும். பட் சில டைமில் யங் பேஷண்ட்ஸ்க்கு கண்ணில் புறை இருந்ததுன்னா கண் புற ஆப்ரேஷனோட சேர்த்து நம்ம ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி பண்ணலாம். இந்த சர்ஜரி நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.